சுக்கிரனும் அங்கேயே உட்காந்துருக்காரு, சூரியனும் அங்கேயே உட்காந்துருக்காரு, 12ஆம் வீட்டு அதிபதியும் அங்கேயே உட்காந்து 12ஆம் வீடு வலுக்கும் போது தான் ஜாலியோ ஜில்காடாவோ இருப்போம். அப்புறம் என்ன, நல்லா இருக்க போகுது, பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்னதான் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒய்ஃபோட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எங்கேயாவது கூட்டு போகிறது, கோவில் குளத்தை கூட்டு போகிறது, எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை மனசு அப்படியே விசாலப்படும். இது வரைக்கும் இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாதம் புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை சனி கொடுப்பார் உங்களுக்கு. உங்கள் சுயஜாதகம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. பட் கோச்சாரப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான், நான் இத்தனை ராசிக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன். பட் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார். எப்பயுமே குரு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. துலாமுக்கும் சரி, ரிஷபத்துக்கும் சரி, இந்த பக்கம் மகரத்துக்கும் சரி, இந்த பக்கம் கும்பத்துக்கும் சரி. பட் ஸ்டில் அவர் வக்கரமாக இருக்கிறதுன்றது ஒரு வகையில் இந்த 4 ராசிக்காரங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை தான் கொடுக்க போகுது. அதில் எஸ்பெஷலி ரிஷபத்தை விட துலாம் இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது.